முன்னாடி ஈஸ்வரி ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து இந்த கில்ட் ட்ரிப் பண்ணுறது, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதுங்கிற விஷயம்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த இப்போ கோபிநாத் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இப்போ எப்படியாச்சும் குழந்தை தன்னுடைய மகளை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும், பணக்கார வீடு அந்த வீட்டுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய பிள்ளை படிக்கணும், கனவுகளில் பெருசாகணும் அப்படி இப்படி நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ ஆளே மாறி போயிட்டார். ஏன்னா அந்த கேரக்டரில் அப்படியே சும்மா அப்படி மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு மாற்றி விட்டாங்க. முன்னாடி அவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருப்பார். பாக்கியாவோட விஷயம் தவிர மற்ற எல்லாரோட விஷயத்துலையுமே ஓப்பன் மைண்டடாக இருக்கக்கூடிய ஆளாக ஜெனியை வேலைக்கு போகணுன்னு சொல்கிறது, அமிர்தாவை வேலைக்கு போகணுன்னு சொல்கிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பார். பாக்கியா விஷயத்தை அவருடைய பவர் குறையுதுங்கிறதுனால ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரே தவிர ஆரம்பத்திலாம் அவரை மேல் சாவனிஸ்டாவோ இல்லை இந்த மாதிரி ஆணாதிக்க மனப்பான்மையோ இல்லை பொண்ணுங்க வந்து கல்யாணம் முடிச்சா போதுங்கிற மாதிரிலாம் காமிக்கல. எப்போ இந்த ஈஸ்வரிங்கிற பைத்தியத்தோடு சேர்ந்தாரோ அப்போவே வந்து இவரும் அதை விட மிகப்பெரிய பைத்தியமானது தான் வந்து நமக்கு வந்து பார்த்த தெளிவாக தெரிகிற விஷயங்கள். இப்போ அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த கல்யாணத்தை முடித்து இப்போ உடனடியாக கல்யாணம் வச்சுக்கலாம், 4 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறாரு அந்த பெரிய ஆள். அவர் பேர் என்ன, சுதாகர். அவர் எதுக்காகனா வந்து இந்த ஒரு பெரிய உலகத்திலே இல்லாத ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தன்னோட பையனுக்கே வந்து கட்டி கொடுத்துடலாம்லாம் முடிவு பண்ணி பேச, அவ்வளோ சீக்கிரம்லாம் கல்யாணம் கண்டிப்பாக முடியாது, அது ஏன் அவ்வளோலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்கியா பேச, அதை வச்சு திருப்பி ஆர்கியூமெண்ட் நடந்து முடிஞ்சிருது. இப்போ இனியா அந்த கல்யாணத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் பொண்ணை மாப்பிள்ளையை பார்க்க மட்டும் தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது திருப்பி அப்பாவுக்கு நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, உடனடியாக வாங்க அப்படின்னு வந்து இப்போ எப்பயும் போல் இதெல்லாம் நம்புறது யார் அப்படின்னா வந்து செடியன் தான் நம்புறாரு. அவர் கூப்பிட்ட உடனே வந்து இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாக்கியா இவர் ட்ராமா போடுறாரு, ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணி தான் அவனை கூப்பிட்டு நெஞ்சு வலின்னு காரியத்தை சாதிச்சுக்க பார்த்தாரு, நீ பார்த்துப்போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி நான் போகிறேன் அப்படின்னு இனியா அங்கே போக, என் பொண்ணு அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், எல்லாமே நல்லபடியாக கூட அடைச்சேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனியா தர்ம சங்கடமாக முழிக்கிறவங்க அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை ஞாபகத்தை வச்சுட்டு இது ட்ராமாவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு எனக்கு என்ன வேணாலும் நீங்கள் பேசிங்கப்பா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசி இவர் டக்குன்னு கோவப்பட்டு ஏதாச்சும் வார்த்தைகள் வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை இப்படியே போகிறத வச்சு கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வாரமே இந்த கதையை முடிச்சிருக்கலாம் எல்லாரும் கோவப்பட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லைங்க நல்லா தான் போகுது கதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நடக்கிற விஷயங்களை உங்களுடைய கருத்தை அப்படியே சொல்லிவிட்டு இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.